அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முகமது ரியாஸ் கான். இன்னைக்கு நம்ம இஸ்லாமிக் மினிஸ் தமிழோட முதல் விளாக் வீடியோல இருக்கும். இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நாகூர்ல இருக்கிற ரொம்ப பிரபலமான ஏழுலபு ஜாமியா மஸ்ஜித்ல தான் இருக்கேன். புனிதமான இந்த ரமலான் மாசம் 27வது பிறை இரவுல இந்த மஸ்ஜித்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்திருக்கு. ரமலான் முழுக்க அர்ப்பணிப்போட வேலை செஞ்ச இமாம்கள் மற்றும் மசூதி பணியாளர்களை கௌரவிக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியான பாராட்டு விழா இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விழாவோட சிறப்பம்சங்கள் என்னென்ன, அங்க நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த விழாவோட ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்தாங்க. அதாவது இந்த 2026 வருஷம் ரமலான் மாசத்துல மசூதிக்காக வந்த மொத்த வசூல் தொகையை அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 14,20,450 ரூபாய் பொதுமக்கள் கிட்ட இருந்து வசூலாகி இருக்கு. இந்த ஒரு பெரிய தொகையை நம்ம மசூதியோட பராமரிப்புக்கும் மக்களுடைய நலத்திட்டங்களுக்கும் பயன்படுத்த போறதா சொன்னாங்க. இவ்வளவு பெரிய தொகையை மனமோந்து கொடுத்த அந்த நல்லுள்ளங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய நற்கூலியை தந்தருள்வானாக. அதற்கடுத்து நடந்த விஷயம் தான் அந்த விழால கலந்துகிட்ட எல்லாரையும் மன மகிழ்ச்சியாகவும் மன நெகிழ்ச்சியுடையதாகவும் ஆக்கியது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளியில பல வருஷமா பணியாற்றி வந்த இமாம்களை கௌரவிச்சாங்க. அதாவது பேசி இமாமா பணியாற்றி வந்த அப்துல் ரஹ்மான் அசத் அவர்களுக்கு 2,38,000 மற்றும் துணை மாமாக பணியாற்றி வந்த அன்சாரி அவர்களுக்கு 81,000 அன்பளிப்பாக வழங்கி அவங்க சேவையை பாராட்டினாங்க. இந்த ஒரு அழகான நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இமாம்கள் மட்டுமின்றி மசூதியின் தூய்மை பணியாளர்கள், மின்சார உதவியாளர்கள் மற்றும் கஞ்சி காய்ச்சும் பணியாளர்கள் என அனைவருக்கும் உரிய முறையில் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. பிலால் அவர்களுக்கு 96,000 ரூபாயும் மற்றொரு பிலாலான சாகுல் அமீத் அவர்களுக்கு 80,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு உழைப்பும் இங்கு மதிக்கப்படுகிறது என்பதற்கு இதுவே சாட்சி. மேலும் இந்த ரமலான் மாதம் சிறப்பாக அமைய ஒத்துழைப்பு நல்கிய வசூல் கமிட்டி, கௌதியா சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மசூதி நிர்வாகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. இறுதியாக துவா ஓதப்பட்டு இந்த விழா இனிதே நிறைவுற்றது. இறுதியாக கூற வருவது என்னவென்றால், ஒருங்கிணைப்பு மற்றும் ஒற்றுமை இருந்தால் ஒரு சமூகத்தினால் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விழாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.